ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால், இந்த சின்ன நண்டை வச்சு எப்படி நான் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். பால் கறிகள் கூடுதலாக விருப்பமானவங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், வீட்டிலே செஞ்சு கொள்ளலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். என்னென்று முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாத்தையுமே முதல்ல கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோட வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தக்காளியும் பெரிய சைஸில் ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிளகுத்தூள் அடித்து வச்சுக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பிலை, சின்ன சீரகம், மஞ்சள் தூள். முக்கியமாக என்ன செய்யணுமான்னு தேங்காவை வடிவாக துருவிட்டு அதை நல்லா முதலாம்பால் நல்லா கட்டியாக புழிஞ்சி எடுத்துக்கொள்ளணும். அதை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் இது. எல்லாம் செஞ்சு வச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நண்டை உடைக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் நண்டு கரைஞ்சிரும், சதையை கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நண்டை உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். முதல் ஸ்டெப்பாக நம்ம உடைச்சி வச்சுருந்த நண்டை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதோட இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதோடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடவே நீங்கள் சின்ன சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதோட மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதோடவே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த தக்காளி பழத்துக்கு பதிலாக நீங்கள் கொருக்கா புளியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கு தக்காளி பழம் சேர்த்து தான் இதை செய்கிறேன். இதோடவே இப்போ நீங்கள் அழகாக புளிஞ்சு வச்சுருக்கிற இந்த தலைப்பாலை இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி நீங்கள் தலைப்பால் சேர்த்துக்கொள்ள வேணும்னு சொன்னால், அந்த நண்டுக்கு மேலே இருக்கணும் பால். இது எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போவே பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் சட்டியை வச்சிருவோம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம். இது நல்லாவே அவிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஒருக்கா திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிச்சு கொண்டு இருக்குது. கொஞ்சம் வத்தி இருக்குது பால் எல்லாம். இதை நம்ம ஒருக்கா கிளறி விட்டுக்கொள்வோம். இது இன்னுமே நல்லா வத்த வேணும். இப்போ வளைச்சி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி விடுவோம். இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் இது வத்த வேணும். நம்ம ஒருக்கா கிளறி பார்ப்போம். இங்கே பாருங்கள், திரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் நல்லாவே இது வத்தி அந்த பால் எல்லாமே எண்ணெயாகி அது உருகி இதோடு சேர்ந்து அது வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போவே இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கிறது இல்லை, கட்டிப்பால் சேர்த்தாலே போதும். அதுவே நல்லா வத்தி எண்ணெய் அது நல்லாவே இதோட சேர்ந்து பொரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வரும். இன்னும் கொஞ்சம் இது இன்னும் வத்தட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கொள்வோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், பால் எல்லாமே வத்தி இந்த ஓரத்தில் எல்லாமே அது எண்ணெய் ஆகிட்டு இப்போ இதை இந்த நண்டு எல்லாத்தையுமே பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வத்துப்பால்ன்னு சொல்லுவாங்க, பால் பொரியல்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உண்டு தான். நம்ம பால் வச்சு அதை வத்த வச்சு அதை இப்படி வத்துப்பால்ன்னு சொல்லுவாங்க. பால் பொரியலும் அதான் பாலை ஊற்றிட்டு பொரிஞ்ச உடனே அப்படி வரும். ரெண்டுமே ஒரே மீனிங் தான்.
இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி குட்டி நண்டுகள் உங்களோட வீட்டில் கிடைச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக மறக்காமல் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சோத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.